இன்னைக்கு நெடுங்காலமாய் காத்திருந்த காரியத்துக்கு இன்னைக்கு விட கிடைக்க போதாமேன்னு சொல்லுங்களேன். நெடுங்காலமாய் காத்திருந்த அது இருதயத்தை இழைக்க பண்ணுமா, அது விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் வேதம் சொல்லி. இன்னைக்கு நெடுங்காலமாய் நீங்கள் எதிர்பார்த்திருக்க காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ண போறாராமேன்னு சொல்லுவோம். உங்களுக்கு சம்பளம் அதிகமாக இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை ஒரு வீடு வாங்கணும் நீங்கள் ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிருக்கலாம், இல்லை ஒரு கார் வாங்கணும், உலக காரியத்துக்கு இதுக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இதே செய்ய போகிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். வேதாமத்தில் பெரும்பாடுள்ள ஸ்திரீ நெடுங்காலாய் தன் சுகத்துக்காய் அவள் காத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அவளோட மன விருப்பத்தின்படி அவளுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்து வேதனை நீங்கி சுகமாய் இருன்னு சொல்லி கர்த்தர் அவளை அனுப்பினதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமோட வாழ்க்கையில் நெடுங்காலாய் காத்திருக்கும் போது கர்த்தர் அவனுக்கு ஒரு ஆண் பிள்ளை கத்தை கொடுத்து ஈசாக்கை கத்தை கொடுத்து அவனை ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்க நெடுங்காலமா நீங்க காத்திருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வரங்களுக்காக நீங்க காத்து கொண்டு இருக்கலாம், ஆண்டோட குரலுக்காக நீங்க காத்து கொண்டு இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்துக்காக நீங்க எதிர்நோக்கி கொண்டு இருக்கலாம். என் வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்காதா, கர்ப்பம் திறக்கப்படாதா, என்னை மலடின்னு சொல்றாங்களே, எனக்கு ஆண்டு ஒரு கர்ப்பத்தை கொடுத்துட மாட்டாரான்னு சொல்லி இன்னைக்கு என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கும், என் பிள்ளைக்கு வயதாய்கொண்டே இருக்கேன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட விருப்பத்துக்கு பதில் கொடுக்க போறார். ஆமேன்னு சொல்லுவோமா? வேதாமத்தை நீங்க நல்லா படிங்க. கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டே இருப்பா. இதோ இந்த மாதத்துல கர்த்தர் நம்மளுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறா. இதோ திறந்த வாசல்ல நான் உனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான்னு சொல்லி கர்த்தர் நம்மளோட பேசி இருக்கிற அந்த மாதத்துல இந்த நாள்ல நெடுங்காலாய் காத்திருந்த காரியத்துக்கு பதில் கர்த்தர் கொடுக்கிறா. உங்க வாசல் எல்லா இடமும் அடைக்கப்பட்டு இருக்கலாம், ஏன் ஆண்டவர் திறந்து கொடுக்க போறா. புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில அவர் செய்ய போறா. நீங்க விரும்பினதை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா?